வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. தொடர்ந்து நியூஸ் மேட்ரிக்ஸ் சேனலுக்கு உங்களில் நிறைய பேர் ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சிறையெல்லாம் போயிட்டு அந்த யூடியூப் சேனலால் வீடியோ போடுறதுக்காக சிறைக்கு போகிறேன்னா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போகிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. இந்த 2026 தேர்தலில் திரைக்கு பின்னால் சில முக்கியமான சம்பவங்கள் அதே போல் நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கடந்த வீடியோவில், அதாவது கடைசியாக போட்ட வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க. நீங்கள் சவுக்கு சங்கர் என்ன பேசுகிறாரோ அதான் பேசுகிறீங்க, அதிமுகவுக்கு சாதகமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் பேசவே இல்லை. அப்படி ஒருவேளை பேசியிருந்தா நான் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கிறேன். அந்த செப்டம்பர் 27 நினைக்கிறேன், கரூர் சம்பவம் நடக்குது. நான் ரெட்பிக்ஸ் ஆஃபீஸில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஊடகம் கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசலை. ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி இரவு பேசவே இல்லை. ஒரு பக்கம் திமுக ஐடிவிங்க போட்டு தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நடுநிலையாக இருக்கவங்க நிறைய பேர் விஜய்க்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. அதே போல் தொண்டர்களுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. இவங்க வெறும் ரசிகர்கள்னு. இப்போ நானும் ரெட்பிக்ஸில் இருக்க ஃபெலிக்ஸ் அவர்களும் சேர்ந்து தான் இப்போ நடந்தது ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். இதுக்கு விஜய் அவர்களோ அல்லது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களுக்கு காரணம் இல்லை, ஏற்பாடு சரியில்லை, அது இந்த மாவட்ட நிர்வாகம் காவல்துறையை சரி செஞ்சுருக்கணும். ஃபெலிக்ஸ் ஒரு பெரிய மேலே போய் இதில் சதி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வேறு யாருமே பேசல. அன்னைக்கு இரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாகவும் அந்த நிகழ்வுக்கு தமிழக வெற்றி கழகம் பொறுப்பு இல்லை, விஜய் பொறுப்பு இல்லை, எப்படி ஒரு தனிநபர் அவன் பொறுப்பு கூற முடியும்னு சொல்லிட்டு நானும் ஃபெலிக்ஸ் அவங்களும் தான் பேசணும். ஃபெலிக்ஸ் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி அதுக்கு மறுநாள் அதை பேசிய பிறகு ஒரு நாளோ 2 நாளோ கழித்து ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்படுறார். அந்த வழக்கில் என்னையும் கைது செய்ய வேண்டியது, அன்றைக்கி என்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியது. எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளே அதை பற்றி பேசலை. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்களுக்கு கிட்ட அதை பற்றி பேசவே இல்லை. எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க. சமூக வலைதளங்களையும் அதை பற்றி யாரும் பேசலை. ஸோ நான் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் பக்கம் நின்னேன். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசினேன். ஸோ என் மேலே கைது பண்ணுற அளவுக்கு காவல்துறையினர் அப்போ முயற்சி செஞ்சாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணம் அரசு செய்யும் போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்களாகட்டும், அதே போல் நிர்வாகிகளாகட்டும், இல்லை கட்சி தலைமையாகட்டும், ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஒரே ஒரு நிர்வாகி கூட ஒரு ட்வீட் கூட போடல. எனக்கு நெருங்கிய நண்பர்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க. ஸோ அவர்கள்லாம் அமைதியாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் எனக்கு ஆதரவு அளிக்கும் தேவையும் இல்லை. ஸோ நான் எதிர்பார்க்கவும் இல்லை. பட் நான் என்ன ஃபேக்டோ அதை பேசுவேன். அன்னைக்கு அந்த கரூர் விஷயில் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தேன். இப்போ ஏன் நான் பேசுகிறேன்னா, நான் ஏற்கனவே தேர்தல் நடந்திருக்கும். அந்த தேர்தல் நடக்கும்போது அதில் சில டேட்டாக்கள் இருக்கும். அந்த டேட்டாவை அடிப்படையாக வச்சு பேசுகிறேன். அதே போல் பக்கத்து ஸ்டேட்டில் பவன் கல்யாண், சிரஞ்சீவி, தமிழ்நாட்டில் விஜயகாந்த் இவர்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது ஸோ அவர்கள்லாம் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க, விஜய் அவர்களை தாண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு தான் நான் என்னோட நேர்காணலாகட்டும், என்னோட ஸ்டாண்ட் ஆகட்டும் இதுதான். ஸோ ஒருபோதும் நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுகிறதே இல்லை விஜய் அவர்கள் வெற்றி பெற மாட்டாருன்னு நான் சொல்லவும் இல்லை. சரி, அது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தனியாக அவரால் சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ அது அந்த கட்சியோட தலைவர்களுக்கு தெரியும், அதே போல் விஜய் அவர்களுக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏன் அப்படி பேசுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது, என்னோட கருத்து. ஸோ இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், அதை கமெண்டில் தெரிவிங்க. நான் ஏன் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் கமெண்டில் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் என்டிஏ கூட்டணிக்கு போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு தெரியும் பர்சனலாக, எனக்கு தெரிஞ்ச சோர்ஸு அதிமுகவாகட்டும், தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க நிர்வாகிகட்டும் நிறைய பேர்கிட்ட நான் பேசினேன். சிறையிலேருந்து வெளில வரும்போதே தமிழக வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்ட தொகுதிகள் எவ்வளோ தெரியுமா? 80 வரைக்கும் கேட்டாங்க. ஒரு கட்டத்தில் போய் எங்களை முன்னிறுத்தணும் முதல்வர் வேட்பாளராக, எங்களுக்கு துணை முதல்வர் தரணும், அமைச்சரவையில் இடம் தரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடியாது சொன்ன பிறகு சரி 80 சீட்டுகள் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை ரொம்ப எடுத்துக்கிட்டே போச்சு. ஏன்னா 80 தொகுதின்றது ஆல்மோஸ்ட் ஒரு 40% கிட்ட. ஸோ அத்தனை தொகுதிகளில் தர முடியாது. ஏன்னா அதிமுக இங்கே ஏற்கனவே ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. அதிக முறை தமிழகத்தை ஆண்டதும் அதிமுக. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி புதிதாக ஒரு கட்சிக்கு 80 சீட்டுகள் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. விஜய் அவர்கள் தேர்தலுக்கு பிறகு தான் நம்மளுக்கு தெரியும் எத்தனை % வாங்குவார்னு நம்மளுக்கு தெரியாது, யாரோட வாக்கை வாங்குவார்னு தெரியாது.
ஸோ அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது நாங்கள் எதுக்கு வந்து உங்களுக்கு 80 தொகுதி தரணும்? சப்போஸ் வந்து அதிமுக 80 தொகுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒருவேளை அதிமுகவால் வந்து லைக் மெஜாரிட்டி வந்து வராது, லைக் ஆட்சி அமைவதற்கான மெஜாரிட்டி வராது. அப்போ வந்து அவங்க தமிழக வெற்றி கழகத்தை நம்பி இருக்க வேண்டும். ஸோ பின்னாடி வந்து நிறைய அரசியல் சூழல் மாறுபடும். நாங்கள் வந்து ஆதரவு அளிக்க மாட்டோம், எங்களை சிஎம் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கப்படும் தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஸோ அதை வந்து அதிமுகவின் தலைவர்கள் நிறைய பேர் சீனியர்கள் இருக்காங்க, நிறைய தேர்தல் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து அரசியல் என்னன்னு தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டாங்களே, அதிகபட்சம் வந்து 40, விஜயகாந்தோட நாங்கள் அதிகமாக தரோம் அப்படின்னு சொன்னாங்க. 45 வந்தது. கிட்டத்தட்ட 50 சீட்டுகள் 50 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் தரத்துக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து அதுக்கு ஒத்து வரல. ஏன் ஒத்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து நான் கடைசியாக வரேன் ஏன் ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் வந்து இதோட நம்ம பேச்சுவார்த்தையை முடிச்சலாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து கோபமாக சொன்னார்ல, இந்த மாதிரி நான் தமிழக வெற்றி கழகத்தினோடோ விஜயோடனோ இல்லை அந்த நிர்வாகிகளுடனோ வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையே வந்து பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு வந்து அதிமுகவில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் அப்படி தான் பேசினாங்க. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா அவர்களும் வந்து அப்படி தான் பேசினாங்க, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஒரு படி மேலே போய் விஜய் அவர்கள் வந்து அந்த நோன்பு அந்த முடிக்கும் விழாவில் போயிட்டு இதுதான் சொன்னார், என்னென்னா நாங்கள் வந்து அவங்க கூட கூட்டணி இவங்க கூட கூட்டணின்னு சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை வந்து அதோட முடிக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து அதில் என்ன முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி ஒருவேளை முன்னேற்றம் இருந்தால் நான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்திலேயே வந்து 2 பிரிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒரு தரப்பை வந்து என்ன நினைக்குதுன்னா, நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து அதிமுக கூட சேர்ந்து தான் வந்து எதிர்கொள்ளணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அனுபவம் இல்லை, தனியாக வந்து களத்தில் வந்து எப்படி செயல்படுறது. இப்போ நாம் தமிழர்னு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக தான் நின்று வராங்க. 2011 இப்போ வரைக்குமே வந்து தனியாக நின்று வராங்க. ஸோ அவங்களுக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து பெரிதாக வந்து அனுபவம் இல்லை. அதை தாண்டி தேர்தலுக்கு பணம் வந்து செலவு பண்ணணும். ஸோ இதெல்லாம் கணக்கி கொண்டு ஒரு பிரிவினர் யாருன்னா அருண்ராஜ் ஐயர்ஸ், அதே போல் ஆனந்த், இன்னும் சில பேர் அரசியல் தெரிஞ்சவங்க வந்து நம்ம வந்து தனியாக நிற்கக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியிலே இருக்கவங்க நிறைய பேர் மற்ற கட்சியிலேருந்து வந்தாங்களா, அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம தனியாக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் என்ன நடக்கும் ஒரு வேளை நம்ம தனியாக நின்னா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன், அதே போல் ஜான் ஆர்கேசாமி, இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்லை நம்ம வந்து தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஏன் அந்த முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து திமுக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு வருடமாக வந்து திமுகவோட வந்து லிங்க்ல இருக்காரு, ஆதவ அர்ஜுனும் அப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு வந்து தெரியும் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியை தனியாக நிற்க வச்சார். அப்படி தனியாக நிற்க வச்சு உங்களுக்கு தெரியும் 8% வாக்குகள் தான் வாங்கினான்னு நினைக்கிறேன் அந்த தேர்தலில். ஸோ வந்து ஒரு அன்புமணி அவர்களால் வந்து அதிகபட்சம் வந்து அதுதான் பண்ண முடியும். சீமான் அவர்களுக்கு கூட கொஞ்ச நாள் வந்து ஜான் ஆர்கேசாமி வந்து ஒர்க் பண்ணார். ஸோ அங்கேருந்து வெளில வந்தார். இப்போ வந்து விஜய் கூட அவர்கள் கூட வந்து வந்திருக்காரு. ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஸோ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம தனியாக நிற்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா லைக் பே பண்ணுவாங்க, வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த கட்சி இல்லைன்னா இன்னொரு கட்சி, விஜய் இல்லைன்னா நாளைக்கு வந்து அவர் வந்து லைக் திமுகவுக்கே போகிறாரு, இல்லை ஏடிஎம்கே போகிறாரு, நாளைக்கு சீமானு கூட போகலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன். பட் நீங்கள் வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கணும், ஒரு ஃபீல்டு ஒர்க்கராக பார்க்கணும். இப்போ வந்து நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், விஜய் அவர்கள் வந்து இது தேர்தலில் வெற்றி பெற்று சிஎம் ஆகிட்டார்னு வச்சிங்களேன், அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை விஜய் அவர்கள் தோல்வி விட்டால் அவ்வளோ காசு செலவு பண்ணி மேன் பவர் அவ்வளோ வந்து செலவு பண்ணி ஸோ இவ்வளோ வந்து நம்ம எஃபர்ட் போட்டு தோற்றால் அது வந்து யாருக்கு பின்னடைவுனா விஜய் அவர்களுக்கும் விஜயோட தொண்டர் அவர்களுக்கும் அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் தான் மிகப்பெரிய வந்து ஒரு சோர்வாக இருக்கும். நம்ம வந்து முன்னாடியே கூட்டணி வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூட பின்னாடி யோசிக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்து சொன்னேன். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அதன் கூட்டணி கட்சிகள் காங்கிரஸுக்கு வந்து முன்னேறதோட தொகுதிகள் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் சிபிஐ சிபிஎம் இந்த 2 கட்சிகளுக்குமே 5 தொகுதிகள் தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்புறம் இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகளுக்கெல்லாம் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இழுபறையில் இருக்கிறது யாருன்னா விடுதலை சிறுத்தைகளும் அதே போல் தேமுதிகவும் சொல்கிறாங்க. ஸோ விடுதலை சிறுத்தைகள் தான் வந்து திமுக வட தமிழகத்தில் வெற்றி பெற மிக முக்கிய காரணம். திமுக தரப்பில் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த முறை விஜய் வந்து அந்த வாக்குகளை வாங்குவார், நமக்கு வந்து திருமாவளவன் அவர்களோட தயவு தேவையில்லை, அப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு லைக் விஜய் கொஞ்சம் போட்டு போயிட்டாலும் விடுதலை சிறுத்தைகள் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வாக்கு வாங்கி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து தொகுதியை குறைச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க.
ஆனால் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் வந்து நிறைய சமரசம் வந்து செய்து கொண்டார். யாருக்காகனா திமுகவுக்கு வந்து செய்து கொண்டார் நிறைய சமரசங்கள். என்னன்னா தலித்துக்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை நடக்கும்போது வந்து அது ரொம்ப சாஃப்டா அணுகுனார், ரொம்ப அக்ரெசிவா வந்து அணுகல, ரொம்ப சாஃப்டா அணுகுனார். வேங்க வயலில் வந்து தொட்டியில மலம் கடந்தாங்களா அந்த விஷயமாகட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சாஃப்டா அணுகுனார். அதே போல துப்புரவு தொழிலாளர்கள் அந்த விஷயத்திலையும் வந்து ரொம்ப சாஃப்டா அணுகுனார். ஸோ பாஜகவுக்கு எதிராக வந்து திமுக மிகப்பெரிய சக்தி, நம்ம திமுகவோட நின்று பாஜகவை வந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 நெரேட்டிவை வந்து செட் பண்ணதில் கம்யூனிஸ்டுகளை விட காங்கிரஸை விட திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதே போல தலித் மக்களோட வாக்குகள் வந்து எப்பொழுதுமே அதிமுகவுக்கு தான் போயிட்டு இருக்கும். அந்த எளிய மக்களோட வாக்குகள் அதை வந்து திமுக பக்கம் திருப்பி விட்டதுல வந்து முக்கிய பங்கு யாருக்கு இருக்குன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கு. சரி, அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நீங்க வந்து 5 தொகுதிகள் கொடுக்குறீங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் வந்து உங்களுக்காக இவ்வளோ சமரசம் செய்து கொண்டோம், அதே போல் நாங்கள் வந்து உங்களுக்காக வந்து இவ்வளோ கெட்ட பேர் தலித் மக்களுக்கிடையே வந்து ஒரு கெட்ட பேரை திருமாவளவன் அவர்கள் வந்து சம்பாதிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் யாருக்காக பண்ணால் திமுகவுக்கும் இந்த கூட்டணிக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. தேமுதிக என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட எங்களுக்கு ஒரு தொகுதியாவது அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக நிறைய கட்சி வந்திருக்கு, அப்படி வரும்பொழுது நாங்கள் வந்து எப்படி உங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்குறது, அவங்களுக்கே கொஞ்சம் சீட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் தலைவர்களும் அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிர்வாகிகளும் என்ன கேட்குறாங்கன்னா, சரி காங்கிரஸ்க்கு அதிகமாக கொடுக்குறீங்க, தேமுதிகவுக்கு வந்து அதிகமாக கொடுக்க போகிறீங்க எங்களை விட, ஸோ எங்களை விட வந்து அவங்க என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க கேட்பதிலும் வந்து நியாயம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து தனியாக தான் நிற்பாங்க. எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் எப்பொழுதுமே வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுத்து பேசினதே இல்லை. ஏன் விட்டு கொடுத்து பேசினதுன்னா அவர் வந்து அவரோட ஸ்டாண்டில் வந்து உறுதியாக இருக்கார். இது வரைக்கும் நான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன், என் சித்தாந்தம் அந்த மாதிரியான சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. என்னை கைது பண்ண போது வந்து அந்த கட்சியில் இருக்கிற நிறைய நிர்வாகிகள் வந்து சிப்புன்னு இருந்தாங்க. ஸோ விஷயம் தெரிஞ்சுமே வந்து அமைதியாக இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து நான் நாம் தமிழர் கட்சியை பற்றியோ இல்லை சீமான் அவர்களை பற்றியோ வந்து ஏதாவது பேசினா வந்து எனக்கு கால் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க, ஏன் அப்படி பேசுகிற, ஒருவர் நான் சவுக்கு மீடியாவில் இருக்கும்போது சங்கர் அப்படி பேசுகிறாரு, ஏன் அப்படி பேசுகிறாரு அப்படிலாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்பொழுது எனக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. அது அவரோட ஸ்டாண்டு. ஆனால் என்னோட ஸ்டாண்டு வந்து நாம் தமிழ் குறித்து வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரியுது சங்கர் அவர்கள் எடுத்த ஸ்டாண்டு வந்து உண்மையிலுமே வந்து கரெக்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து தெரியும், எப்பொழுதெல்லாம் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டு தான் வந்து நாம் தமிழர் தேர்தலில் எதிர்கொள்வாங்க. இந்த முறை வந்து திமுகவுடன் சேர்ந்து கொண்டு இந்த தேர்தலில் வந்து நாம் தமிழர் எதிர்கொள்றதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சீமான் அவர்கள் வந்து பிரிக்க போகிறதா சொல்கிறாங்க. விஜய் இருக்கும்போது அது வந்து எந்த அளவுக்கு வந்து எடுபடும், ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி போகிறாங்க, அது எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி வைக்கலாம், நம்மளுக்கு வந்து இப்போ கெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபீல்டில் வந்து திமுக எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் திமுக வந்து அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது எப்படி கையாளுறாங்கன்னா பாஜக வச்சே கையாளுறாங்க. நீங்கள் வந்து பாஜக ஓட்டு போட்டிங்கன்னா மதவாத சக்திகள் வரணும்னு சொல்லிட்டு சூப்பராக கையாளுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகே கூட கூட்டணி போகிறான்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனால் அதை தடுத்து நிறுத்தினாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திமுக சூப்பராக பண்ணாங்க. அதை தாண்டி வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து மிகப்பெரிய ஆன்டிங் கம்பச்சு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு இப்போ தெரியாது, நீங்கள் மீடியா வச்சு வந்து லைக் கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து ஓட்டு போடும்போது எலெக்ஷன் அப்போ தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். 2011 தேர்தல் வந்து அதுக்கு மிக சிறந்த உதாரணம். ஏன் சொல்கிறேன்னா அப்போ வந்து திமுக கூட இல்லாத கட்சிகளே இல்லை. விடுதலை சிறுத்தைக்கும் பிஎம்கேவும் வந்து எதிர்த்துருவங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த 2011 தேர்தலில் 2 பேரும் ஒன்றாக சேர்த்து திமுக கூட இருந்தாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்பொழுதே திமுக தோல்வியை சந்திச்சுது. ஸோ இந்த தேர்தலில் வந்து நான் இப்போவே சொல்ல விரும்பலை, ஏன்னா லைக் வர கருத்து கணிப்புகள், சில கருத்து கணிப்புகளில் அதிமுக வந்து முன்னணியில் இருக்குது, சில கருத்து கணிப்பில் வந்து திமுக வந்து முன்னணியில் இருக்குது. அப்படி நம்ம பார்க்கும்பொழுது யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்த டைம் ஆட்சியை பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், இப்பயே முடிவு செய்யக்கூடாது. பட் நீங்கள் விஜயகாந்தையும் எடுத்துக்கணும், சிரஞ்சீவி எடுத்துக்கணும், பவன் கல்யாணம் எடுத்துக்கணும். ஸோ இவர்கள்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ விஜய் அவர்கள் வந்து இதை தாண்டி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அதை ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்குமா? எம்ஜிஆர் மக்களை வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு பெரிய அவர் வந்து அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து அரசியல் அறிவு இருக்கும். அதே போல்
மக்கள் வந்து யாருக்கு வந்து ஓட்டு போடணும் போடக்கூடாதுன்னு அந்த காலகட்டத்தில் தெரியாது. எம்ஜிஆர் படத்தில் வராரு, அடுத்து வந்து சிஎம் ஆகணும், அதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதனால் எம்ஜிஆர் வந்தாங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் மாதிரியே வந்து வெற்றி பெற்றாங்கன்னா அது வந்து உண்மையாலுமே வந்து பெரிய விஷயம். அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எம்ஜிஆர் ஏற்படுத்திய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்தினார்னா நம்ம எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக வந்து விஜயை வந்து கொண்டாடலாம். ஸோ அதை வந்து நம்மளால் இப்போயே உறுதியாக சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா இங்கே 2 பெரும் ஜாமவான்கள் இருக்காங்க. அவங்க வந்து பண பலத்திலையும் அதே போல் நிர்வாகிகள் பலத்திலையும் வந்து அதே போல் கட்டமைப்பு பலத்திலையும் வந்து உறுதியாக இருக்காங்க. அந்த உறுதியை தாண்டி விஜய் வென்றால் வந்து நிச்சயமாக வந்து விஜய் ஒரு பெரிய அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் வந்து ஜொலிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் இதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னும் பொலிட்டிக்கல் அப்டேட் வந்து வந்த மன்னும் இருக்குது. ஸோ அடுத்த நேர்காணலில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் அப்டேட்டோட உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி.